ஏன் இப்படி பண்ண? முட்டாள்தனமா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீர்வன்னு பிடிவாதமா இருந்துட்டியாடா. பாரு, இந்த போட்டோல என் கைக்கு அடக்கமா இருக்க. இவ்வளோ அடக்கமான பிள்ளையா, அப்பாவோட பிள்ளையா, இவ்வளோ சந்தோஷமா இருக்க. எங்கடா போச்சு? எங்க போச்சு உன் சந்தோஷம்? எங்கடா உன் சந்தோஷத்தை தொலைச்ச? இப்ப என் கையை விட்டு மீறி போயிட்டியடா. ஏன்டா என் கையை விட்டு மீறி போன? ஏன் என் கையை மீறி போன? என் கையை விட்டு மீறி போன உன்ன என் கைக்குள்ள புடிச்சு வச்சுக்கிட்டு பொக்கிஷமா கூட்டிட்டு வந்து உன்னை ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன்டா. ஆனா நீ என்னை விட்டு விலகி விலகி போயிட்டே இருக்கியடா. இந்த ஊரும் உறவும் 33 கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்து சொல்ல உன் கல்யாணம் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா பெத்த அப்ப நானே மனசார வாழ்த்து சொல்லல. சொல்ல முடியலையடா. சொல்ல முடியாம புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கேடா. புழுவா துடிச்சிட்டு இருக்க. பெத்த அப்பனுக்கும் மகனுக்கும் நடுவுல பிரச்சனையோ பிரிவோ வரக்கூடாது. ஆனா காலமும் கடவுளும் அந்த பிரிவை நமக்குள்ள ஏற்படுத்திருச்சுரா. இதை சரி பண்றதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்னால முடியல. இந்த பிரச்சனையை ஏற்படுத்தின காலமும் கடவுளும் தான் இதையெல்லாம் சரி பண்ணுண்டா. சரவணா, இதெல்லாம் எப்படா சரியாகும்? நீங்க நானே எப்படா ஒன்னா சேருவோம்? இதெல்லாம் எப்படா நடக்கும்? எனக்கு ஒன்றும் புரியலடா. எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன பண்ணுவேன்?